மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் வக்கரம் எந்த மாதிரியான பலன்களை தரப்போகிறது? அடடடா, மிக அற்புதமான பலன்களை எல்லாம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு தரப்போகிறது. காரணம் என்னவென்றால், மகர ராசிக்காரர்களுக்கு ஜென்ரலாகவே இந்த செவ்வாய் பாதகாதிபதி, அதாவது கெடுதலை மட்டுமே செய்பவன் என்று பொருள். அதாவது இந்த செவ்வாய் தான் சரலக்னம். நீங்கள் 11-3-11 கூடிய சரலக்னம், 4-11 கூடிய சரலக்னத்தை சேர்ந்தவர். அப்போது அந்த செவ்வாய் 11 கூடியவன் பாதகாதிபதி. அவன் வக்கரம் பெற்று 6ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னா, இந்த பாதகாதிபதி 6இல் மறையும் பொழுது தடைகள் எல்லாம் விலகி போச்சு. இனிமேல் தடைன்னே ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நல்ல விஷயம். செவ்வாய் வக்கரம் பெறுவது உங்களுக்கு தடைகள் எல்லாம் எதிர்த்து நீங்கள் ஒரு காரியம் பண்ணுறீங்க, அந்த காரியத்தை எங்கே போனாலும் ஏதாவது ஒரு இம்சை அந்த காரியத்துக்கு எடுத்துகிட்டே இருக்கு. இது என்ன காரணம்னே தெரில. யாராவது ஒரு முட்டுக்கட்டை போட்டுகிட்டே இருக்காங்க. ஒரு காரியத்தை நோக்கி போகிறீங்க, அந்த காரியம் பக்கத்தில் வருது. அந்த பக்கத்தில் வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா, ஏதாவது ஒரு காரணத்தினால அது தடைப்படுது. நீங்கள் ஒரு காயினை பிளாக் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறீங்க, அது ஏதோ ஒரு காரணத்தினால ஸ்லிப் ஆகிடுது. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, இந்த செவ்வாய் இந்த பாதகாதிபதி இருந்ததுனால தான். அந்த பாதகாதிபதியே ஒழிஞ்சு போயிட்டான். சந்தோஷம், நல்ல விஷயம். இருந்தாலும் அவன் வகித்த ஸ்தானங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அந்த ஸ்தானங்கள் என்னென்னா 4-11 கூடையவன். அந்த 4ஆம் இடமாகப்பட்ட உயர்கல்வி, உயர் பதவி, மரியாதை போன்றவற்றில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பெயர் கெடுவதற்கான வழிகள் எல்லாம் ஏற்படும். நீங்கள் ஏதோ ஒன்று சொல்ல போயிருப்பீங்க, ஆமாம் நீங்கள் தான் இதெல்லாம் சொன்னீங்களாமே, உங்களை பற்றி தான் பேசிக்கிறாங்க, நீங்கள் சொன்னதாக தான் எல்லாரும் சொல்கிறாங்க, நான் எங்கடா சொன்னேன் அப்படி? இல்லை நீங்கள் தான் இதெல்லாம் ஒரு கம்பெனியா, இந்த கம்பெனியில் வேலை செய்கிறதுக்கு வேற எங்கன்னா வேலை செய்யலான்னு சொன்னீங்களாமே, உங்களை தான் மேனேஜர் கோவத்தோடு தேடிட்டு இருக்காரு, நான் எங்கடா அப்படி சொன்னேன், நேற்று இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க. விளையாட்டா ஏதோ ஒரு விஷயத்தை விளையாட்டா பண்ண போக அது வினையா முடியுதும்பாங்கல்ல, அது உங்கள் கேஸுக்கு தான் பொருந்தும். விளையாட்டா சொல்ல போனது வினையா முடிஞ்சிருச்சு போன்ற விஷயங்களெல்லாம். ஸோ அப்போது உங்களுக்கு இந்த மகர ராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது என்னன்னா, நற்பெயர் களங்கம். யாராவது உங்கள் ஒர்க்கை கிண்டல் பண்ணுறாங்கன்னா அதுக்கு அலோவ் பண்ணாதீங்க. நான் ரொம்ப பேர்கிட்ட சொல்கிறத தான். இப்போ நீங்கள் கூப்பிட்றாங்க, என்ன தம்பி கேமராமேன் இருக்காரு, அவரை கூப்பிட்டு சொல்கிறாங்க அவர் ஆஃபீஸில், அப்புறம் என்ன ஜாலி தான், ஆன் டியூட்டி போயிட்டு வரீங்க, செம்ம ஜாலியாக ஆன் டியூட்டி வெளியே சுற்றுறீங்க என்று சொன்னால் அதை அலோவ் பண்ணாதீங்க. ஆன் டியூட்டி போய் பாருங்கள் சார், தேவையெல்லாம் பேசாதீங்க. ஆன் டியூட்டி எவ்வளோ பெரிய வெயிலில் கஷ்டப்படுறோம் தெரியுமா? இப்போ உங்கள் வேலையை பற்றி நான் பேசுகிறேன்னா என் வேலையை பற்றி ஏன் பேசுகிறீங்க என்று ஸ்டார்டிங்லேயே கட் பண்ணுங்கள். சில பேர் என்ன பண்ணுறோன்னா, ஆஃபீஸில் கிண்டல் பண்ணும்போது அனுமதிப்போம். சரி பேசிட்டு போகிறான், நம்ம தெரிஞ்ச பையன் தானே என்ற அந்த வார்த்தை ஒரு வார்த்தை 2 வார்த்தையாகி 2 வார்த்தை 4 வார்த்தையாகி கடைசியாக நீங்கள் வேலையே செய்ய மாட்டீங்கிற ஒரு இமேஜ் உங்கள் மேலே விழுந்துடும். வேலையை கிண்டல் அடிக்க அனுமதிக்காதீர்கள். அது யார் கிண்டல் அடிச்சாலும் அனுமதிக்காதீங்க. முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.